ஸ்டாப், ஏய் நில்லு, டைம் நில்லு, கொஞ்சம் நேரம், நான் இன்னும் எக்ஸாம் எழுதி முடிக்கல, நான் இன்னும் 5 மார்க் எழுதணும், எனக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணேன். இப்படிலாம் சொன்னால் டைம் வெயிட் பண்ணுமா? இல்லை நமக்காக கொஞ்சம் நேரம் ஸ்டாப் ஆகி தான் இருக்குமா? கண்டிப்பாக நிற்காது இல்லையா? டைமை நம்மளால் ஸ்டாப் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா டைமை எப்படி மேனேஜ் பண்ணணும்னு கற்றுக்கணும். இந்த வீடியோவில் அதை தான் பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஷபானா ஹிபா மேக்ஸ் சேனல்லேருந்து டைம் மேனேஜ்மெண்ட் பற்றி பார்க்கலாம். அண்ட் இந்த வீடியோ ரொம்பவே முக்கியம். யாருக்குன்னு பார்த்தோன்னா 10th and 12th மேக்ஸ் எக்ஸாம் எழுத போகிறவங்களுக்கு. மேக்ஸ் எக்ஸாம் அப்போது டைம் எப்படி மேனேஜ் பண்ணுறது, என்னென்ன கொஷின்ஸ் நம்ம அட்டென்ட் பண்ணணும், என்னென்ன கொஷின்ஸ்க்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும், அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இது யூஸ் ஆகணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இதை ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்சால் ஒரு லைக் பண்ணிவிடுங்க. இப்போ டைம் மேனேஜ்மெண்ட்னா என்ன? நம்ம கொடுத்துருக்க டைமை நம்ம எப்படி யூஸ் பண்ண போகிறோம். கரெக்டாக நமக்கு 3 hours டைம் எக்ஸாமுக்கு அப்படின்னா அதை எப்படி யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நான் 12th ஸ்டாண்டர்டுக்கு சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் 10th ஸ்டாண்டர்டுக்கு சொல்கிறேன். இப்போ 12th ஸ்டாண்டர்டில் மொத்தம் 3 மணி நேரம் டைம். இதில் ஃபஸ்ட்டு 15 நிமிஷம் கொஷின் பேப்பரை ரிவைஸ் பண்ண கொடுக்குறாங்க. ஸோ அந்த 15 நிமிஷத்தில் மொத்த கொஷின் பேப்பரையும் பார்க்காதீங்க, நான் சொல்கிறத நோட் பண்ணி கூட வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு 15 minutes 1 words மட்டும் பாருங்கள், வேறு எதையும் பார்க்காதீங்க. 1 word கொஷின்ஸை மட்டும் ரீட் பண்ணுங்கள், ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும், ஒர்க் அவுட் பண்ணுங்கள், ஆன்சர்ஸ் கண்டுபிடிங்க. அந்த 15 கொஷின்ஸு ஆர் 20 கொஷின்ஸ் கரெக்டாக அந்த 15 minutesல என்னென்ன ஆன்சர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிடணும். அண்ட் 10 o'clock எக்ஸாம் ஆரம்பிக்குதுன்னா 10 to 10:30 நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், 1 words மட்டும் தான் முடிக்கணும். இதுக்கு நடுவில் 2 மார்க்கில் என்ன கொஷின் வந்திருக்கு, 3 மார்க்கில் என்ன கொஷின் வந்திருக்கு, 5 மார்க்கில் என்ன கொஷின் வந்திருக்கு பார்க்காதீங்க. நம்ம சொல்கிறது கேட்காது. டக்குன்னு போய் 5 மார்க்கில் என்னென்ன கொஷின் வந்திருக்குன்னு பார்க்க போகும். ஜஸ்ட் கண்ட்ரோலாக இருங்க. ஃபஸ்ட்டு 1/2 hour 1 wordsக்கு, வேறு எதுக்கும் கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு 1 words முடிச்சிடணும். அடுத்து 10:30லேருந்து 11:30 வரைக்கும் 5 mark செக்ஷன். 5 மார்க்கை மட்டும் பாருங்கள். 2 mark 3 mark கொஷினை பார்க்காதீங்க, எட்டி கூட பார்க்காதீங்க. 5 மார்க்கில் எத்தனை 5 மார்க் உங்களால் அட்டென்ட் பண்ண முடியும், கரெக்டாக எது தெரியும்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். இதை ட்ரை பண்ணலாம், இல்லை நடுவில் மறந்துடும் அப்படின்ற கொஷின் ஃபஸ்ட்டு அட்டென்ட் பண்ணாதீங்க. உங்களுக்கு எது கரெக்டாக தெரியும், இந்த கொஷினை பார்த்தோன்னே இந்த ஆன்சர் தெரியுன்ற மாதிரி கொஷின்ஸ் 2 3 இருந்தால் கூட பரவாயில்ல, ஃபஸ்ட்டு அதை அட்டென்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் தெரியாத கொஷின்ஸ். ஸோ டோட்டலாக நமக்கு ஒரு 7 கொஷின்ஸ் முடிக்கணும். அதை முடிச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் தான் நம்ம 3 mark 2 markக்கு போகணும். இது எல்லாமே 1 மணி நேரத்தில் 5 மார்க்கை முடிக்கணும். 5 மார்க் நிறைய வாட்டி நம்ம போட்டு பார்த்துருப்போம். நம்மளோட பிரச்சனையே 3 mark 2 mark தான். இப்போ என்ன ஆகும் பாருங்கள், 1 words முடிச்சுட்டு நீங்கள் 2 mark முடிச்சுட்டு 3 mark வரும்போது 3 markல அதிக டைம் எடுத்துப்பீங்க. ஏன்னா அது நிறைய தெரியாமல் தான் வரும். கரெக்டாக நம்ம யோசிக்கணும், அதுக்கு டைம் எடுக்கும். இது யோசித்து ஒழுங்காக வரலன்னா அது 5 மார்க்கில் போய் நமக்கு பிரச்சனை வைக்கும். தெரிஞ்ச சம்பவம் மறந்து போகும். அதனால நான் என்ன சொல்கிறேன், ஃபஸ்ட்டு தெரிஞ்சதை எழுதிடுங்க. 2 மார்க்கில் தெரிஞ்சது, 3 மார்க்கில் தெரிஞ்சது அப்படி சொல்லலை. 5 மார்க் தான் ஃபஸ்ட்டு எடுக்கணும். 5 மார்க்கை முதல்ல பார்க்கணும், அதை முதல்ல அட்டென்ட் பண்ணிவிடுங்க. அதில் இதெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியுமோ அதை ஃபஸ்ட்டு அட்டென்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தெரியாததை எழுதலாம். ஸோ இப்போ நான் சொன்னபடி பார்த்தா 1.5 மணி நேரம் தான் காலி. மிச்சம் இன்னும் 1.5 மணி நேரம் இருக்கா? இந்த 1.5 மணி நேரத்தில் உங்களால் 2 mark 3 mark அட்டென்ட் பண்ண முடியும். கரெக்டாக 1 hour போதும். 2 மார்க்கெல்லாம் எழுதிட்டு 3 mark நீங்கள் யோசி எழுதினாலும் அந்த 1 hour போதும். கடைசியில் உங்களுக்கு ஒரு 1/2 hour இருக்குது. இந்த 1/2 hourல 15 minutes வரைக்கும் நீங்கள் பேலன்ஸ் இருக்க 5 mark எழுதினாலும் சரி, 1 words எழுதினாலும் சரி, பேலன்ஸ் இருக்க 15 minutes பேப்பர் செக்கிங்க்கு வைக்கணும். கண்டிப்பாக பேப்பர் செக் பண்ணாமல் கொடுத்துடாதீங்க. எந்த எக்ஸாமில் நம்ம செக் பண்ண மாட்டோம். குவார்ட்டர்லிலையோ ஹாஃப் இயர்லியோ எதுலேயுமே செக் பண்ண மாட்டோம். எழுதி முடிச்சுட்டா அப்படி கொடுத்துருவோம். அப்படி பண்ணாதீங்க. கரெக்டாக கொஷின் நம்பர் எழுதியிருக்கீங்களா, கரெக்டான செக்ஷன் எழுதியிருக்கீங்களா, ஆன்சருக்கு சொல்யூஷனில் எழுதும்போது யூனிட் எழுதியிருக்கீங்களா, மைனஸ் ப்ளஸ் ஒழுங்காக போட்டிருக்கீங்களா, ஒரு வாட்டி செக் பண்ணுங்கள். 15 நிமிஷம் உங்களுக்கு அதுக்கு போதும். ஸோ கொடுத்துருக்க 3 மணி நேரத்தை ஃபஸ்ட்டு 1/2 hour, அப்புறம் 1 hour, அப்புறம் 1 hour, அப்புறம் 1/2 hour, இப்படி 4 பிரித்து நீங்கள் டைம் செட் பண்ணி கரெக்டாக எழுதுனீங்கன்னா உங்களால் டைமை மேனேஜ் பண்ண முடியும். இந்த டைம் பத்தலை அப்படின்ற டைலாகே வரக்கூடாது. மோஸ்ட்லி நம்ம அப்படி தான் சொல்லுவோம் இல்லைங்களா, நம்ம தெரிஞ்சது வந்திருக்காது அதனால் விட்டுட்டு வந்திருப்போம். பட் என்ன சொல்லுவோன்னா, அக்கா டைம் பத்தலை எனக்கு தெரியும், நான் எழுதியிருப்பேன், ஆனால் மிஸ் பேப்பர் டைப் பண்ண சொல்லிட்டாங்க, எனக்கு டைம் பத்தலை, இல்லைன்னா எனக்கு இன்னொரு எக்ஸ்ட்ரா 10 mark 15 mark வந்துடும் இப்படி சொல்லுவோம். ஒரு சில நேரம் அது கரெக்டாக இருக்கலாம்,
பட் நிறைய இதில் பார்த்திங்கன்னா சும்மா ஒரு சாக்கு நம்ம வந்து நம்ம மனசை ஆறுதல் படுத்திக்கிறதுக்கு அம்மா கிட்ட திட்டு வாங்காமல் இருக்கிறதுக்கு நம்ம சொல்கிற ஒரு சாக்கு. சரிங்களா? அது நமக்கு வேண்டாம். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது உங்களுக்கு வந்து கண்டிப்பாக யூஸ் ஆகும். இது வந்து எனக்கு தெரிஞ்சு யூஸ் ஆகலைன்னு எந்த ஸ்டூடெண்ட்டும் என்கிட்ட சொன்னது இல்லை, நான் வந்து ஷேர் பண்ண வரைக்கும். ஸோ அதனால தான் தைரியமாக உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். நான் சொன்ன மெத்தடு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு வந்து அதை கண்டிப்பாக அது ஹெல்ப் பண்ணும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு 10th ஸ்டாண்டர்ட் பசங்களுக்கு வரலாம். 10th ஸ்டாண்டர்ட் பசங்களுக்கு ஏன் லாஸ்ட்டாக சொல்கிறேன்னா 12th வந்து கிராஃப் ஜியோமெட்ரிலாம் நமக்கு கிடையாது, 11th 12th. ஆனால் 10th ஸ்டாண்டர்டுக்கு கிராஃப் ஜியோமெட்ரி இருக்குது. அவங்களுக்கு அதே 3 hours தான். என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு 1 words பண்ணுங்கள். 1 words முதல்ல முடிக்கணும், அதே 1/2 an hour. அடுத்த 1/2 an hour கிராஃப் ஜியோமெட்ரி முடிக்கணும். அடுத்த 1/2 an hour கிராஃப் அண்ட் ஜியோமெட்ரி ரெண்டுமே முடிக்கணும். அழகாக நீட்டாக முடிச்சிடுங்க. ஸோ 1 hour 1 wordsக்கோ கிராஃப் ஜியோமெட்ரிக்கு. ஏன்னா அது ரெண்டும் நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னா பாஸ் பண்ணிடலாம், அது தனியாக வச்சிடலாம். இப்போ அடுத்து உங்களுக்கு வந்து 2 hours இருக்குது. இந்த 2 hoursல ஃபஸ்ட்டு 5 mark சால்வ் பண்ணுங்கள். ஏன் 5 mark சால்வ் பண்ண சொல்கிறேன்? இப்போ 12th சரி 10th சரி ஏன் 5 mark சால்வ் பண்ண சொல்கிறேன்னா, இப்போ லாஸ்ட்டில் உங்களுக்கு ஒரு 10 நிமிஷம் இருக்குன்னு வைங்க. அந்த 10 நிமிஷத்தில் உங்களால் ஒரு 2 mark அட்டன் பண்ண முடியும். 2 இல்லை, ரொம்ப ஸ்பீடாக இருந்தால் 3 2 mark கூட அட்டன் பண்ண முடியும். 5 mark அப்படி பண்ண முடியாது. 5 markக்கு நமக்கு டைம் தேவை. ஸோ ஃபஸ்ட்டு 5 mark அட்டன் பண்ணுங்கள். 5 markக்கு 1 hour எடுத்துக்கோங்க. 2 hours வந்து 5 mark அண்ட் 1 words ப்ளஸ் கிராஃப் ஜியோமெட்ரி முடிச்சிட்டோம். இப்போ பேலன்ஸ் 20 mark தான் வேணும். 20 markக்கு 1 hour ஜாஸ்தி, ரொம்பவே ஜாஸ்தி. உங்களுக்கு எல்லா கொஷினும் தெரிஞ்சிருந்து அப்படின்னா ரொம்பவே ஈஸி, 1/2 an hour கூட முடிச்சிடலாம். 1 hour 45 minutes 2 mark அட்டன் பண்ணுங்கள். பேலன்ஸ் இருக்க 15 minutes வந்து பேப்பரை செக் பண்ணுங்கள் 10th. சரிங்களா? அண்ட் நான் 12th சொன்ன மாதிரி தான் 5 mark அட்டன் பண்ணும்போது ஃபஸ்ட்டு 2 markோட கொஷின்ஸை படிக்காதீங்க. 1 wordsோட கொஷின்ஸை ரிவைஸ் பண்ணி முதல்ல 1 words முடிக்கணும். அப்புறம் கிராஃப் ஜியோமெட்ரி பார்த்து முடிக்கணும். 5 mark அடுத்தது செக் பண்ணும். 5 mark செக் பண்ணி உங்களுக்கு எவ்வளோ 5 mark உங்களால் அட்டன் பண்ண முடியும் அப்படின்றத எழுதுங்க. கம்பல்சரியோடு சேர்த்து கரெக்டாக அட்டன் பண்ணுறதை எழுதிடுங்க. அதுக்கப்புறம் 2 markல எது நல்லா தெரியுமோ அதை முதல்ல எழுதிடுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? தெரியாத கொஷினை யோசியாது. நமக்கு 1 hour டைம் இருக்குது, நம்ம எப்படியாவது யோசித்து ஏதாவது பண்ணி எழுதிடலாம். ஆனால் இதுவே நடுவில் ஒரு 1.5 hourலேயே நமக்கு வந்து 3 markல நின்றுச்சு. 12th 10th வந்து 2 markல வந்து எனக்கு சப்ஸ்டியூட் பண்ண தெரியும், ஆனால் அந்த ஃபார்முலா தெரியாது. அதை உட்காந்து நான் யோசிச்சுட்டு இருந்தேன்னா என் டைம் போயிடும். 5 markக்கு என்னால் டைம் ஒதுக்க முடியாது. அப்போ 5 mark எப்படி நான் யோசிச்சு எழுத முடியும்? கான்செப்ட் புரியுதா? நமக்கு தெரியாத விஷயத்தை யோசிக்கும் போது தெரிஞ்ச விஷயத்தையும் நம்மளால் எழுத முடியாமல் போயிடும். இது வந்து நம்ம குவார்ட்டர்லிலையும் இதை ஃபேஸ் பண்ணியிருப்போம், மிட் டேர்ம்லேயும் ஃபேஸ் பண்ணியிருப்போம். ஆனால் அடுத்த எக்ஸாமில் என்ன மாற்றி செய்யணுன்ட்டு நம்ம யோசிச்சிருக்க மாட்டோம். நிறைய பேருக்கு வந்து அவங்க டீச்சர்ஸோட கைடன்ஸ் இல்லை சிஸ்டர்ஸ் கைடன்ஸ் இருக்கும், அவங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ நிறைய பேர் வந்து மாறி இருக்கலாம். ஒரு சில பேர் எனக்கு ஆன்சர் தெரியும், உண்மையாகவே எனக்கு ஆன்சர் தெரியும், ஆனால் என்னால் அட்டென்ட் பண்ண முடியல, எனக்கு 5 mark போயிடுச்சுன்னு கஷ்டப்படுறவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ் ஆகும். சரிங்களா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி யாராவது இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நான் சொன்ன டைம் மேனேஜ்மெண்ட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். இது டைரெக்டாக எக்ஸாமில் தான் ட்ரை பண்ணுமான்னு கிடையாது. இப்போ உங்களுக்கு லீவ், நாளைக்கு வந்து 12th வந்து மேக்ஸ் எக்ஸாம் எழுதுறாங்க, 10th இப்போ லீவில் ஸ்டடி லீவில் இருப்பீங்க. ஸோ என்ன பண்ணணும்? ஒரு கொஷின் பேப்பர் எடுங்க. நான் சொன்ன மெத்தடில் அந்த கொஷின் பேப்பரை எழுத முடியுதான்னு ட்ரை பண்ணுங்கள். ஒரு 3 hours நீங்கள் செக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இந்த மெத்தட் ஒர்க் அவுட் ஆகும். கண்டிப்பாக எக்ஸாமில் வந்து உங்களால் டைம் பத்தலை அப்படின்னு சொல்லவே முடியாது. எல்லா கொஷினையும் அட்டன் பண்ணலாம். தெரியாத கொஷின் கூட கிவன் எழுதி ஃபார்முலா எழுதி வச்சுட்டு வர, அதுக்காவது ஒரு டைம் வேணும்ல, அந்த டைம் உங்களுக்கு கிடைக்கும்ல. யோசிச்சு பாருங்கள், ட்ரை பண்ணுங்கள், இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் என்ன சொல்ல வந்தேன்னா ப்ரெசன்டேஷன். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நான் அழகாக எழுதுகிறேன், நான் அண்டர்லைன் பண்ணுறேன், நான் ஆன்சருக்கு டப்பாலாம் போடுறேன்னு சொல்லிவிட்டு டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. நான் சொன்ன டைம் தான் கணக்கு. 1 hour 5 markக்குனா 5 markக்கு 1 hour தான், அவ்வளோதான். அதுக்கு மேலே எடுக்கக்கூடாது, அதுக்குள்ளே முடிக்கணும். இப்போ ப்ரெசன்டேஷன்லாம் நீட்டாக செய்யுங்க போதும். ரொம்ப அழகாக செஞ்சு யாரையும் அட்ராக்ட் பண்ண போகிறது இல்லை. நீட்டாக செய்யுங்க, அடித்து எழுதாதீங்க. சொல்யூஷனுக்கு பாக்ஸ்லாம் போடலாம், ஆனால் ஸ்கேல் வச்சு டபுள் பாக்ஸ்லாம் போட வேண்டாம்.
இந்த டைம் மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப ஒரு முக்கியமானது, ரொம்ப ஒரு ஸ்கில்லுன்னு அதை சொல்லலாம். இப்போது நெக்ஸ்ட் இயர் 10th எழுதுகிறவங்களுக்கு இப்போத்துலேருந்தே அவங்க இந்த வீடியோ பார்த்தாங்கன்னா நெக்ஸ்ட் இயருக்கு யூஸ் ஆகும். இப்போ எழுத போகிறவங்களுக்கு இப்போ நீங்கள் பார்த்துட்டிங்களா, ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள். இதை நம்மளால் செய்ய முடியுமா, இது நமக்கு ஒர்க் அவுட் ஆகுமா முதல்ல அப்படின்னு ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு மறக்காமல் இந்த கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்க. அக்கா நீங்கள் சொன்னீங்க, நான் செஞ்சேன், எனக்கு இது ஒர்க் அவுட் ஆகலை சொல்லிவிடுங்க. ஒரு சில பேருக்கு ஒர்க் அவுட் ஆகும், அவங்களும் சொல்லுங்கள். ஒரு சில பேருக்கு கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆச்சு, ஆனால் என்னால் 2 மார்க் 3 மார்க்கை பார்க்காம இருக்க முடியல அப்படின்றவங்களும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நிறைய பேர் வீடியோ பார்த்தோன்னே முதல்ல கமெண்ட்ஸை தான் எடுத்து ரீட் பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் சொல்கிற கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து அவங்களுக்கு ஒரு ஹிண்ட் கொடுக்கும். ஓகே, இது இப்படி ட்ரை பண்ணோம், இப்படி ட்ரை பண்ணலாம், இல்லை அக்கா சொன்னதே ட்ரை பண்ணலாம், இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஐடியா கொடுக்கும். ஓகேவா? ஸோ ட்ரை பண்ணுங்கள். எக்ஸாம்ஸ் நல்லபடியாக எழுதுங்க. அண்ட் கான்ஃபிடெண்ட்டாக போங்க, காமாக போங்க, டென்ஷன் ஆகாதீங்க. நிறைய பிள்ளைங்க நான் பார்க்குறேன், அவங்களுக்கு எல்லாமே தெரியும், ஆனால் ஒரு டென்ஷன், ஒரு பயம். இந்த கொஷின் பேப்பரை ஃபஸ்ட்டு எப்படி பார்ப்போன்னா 1 ஒர்க் பார்த்துட்டு 1 வேர்ட்ஸ் பார்த்துட்டு அப்புறம் 2 மார்க் பார்த்துட்டு 3 மார்க் பார்த்துட்டு 5 மார்க் செக் பண்ணுவோம். கரெக்டாக? இதே மாதிரி தான் 10th பண்ணுவோம். 1 வேர்ட்ஸு 2 மார்க்ஸு 5 மார்க்ஸு அப்புறமா கிராஃப் பார்த்துட்டு அப்புறம் எழுத ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த 2 மார்க் 3 மார்க்கில் ஒரு 2 சம் உங்களுக்கு தெரியாதது வந்துருச்சுன்னு வைங்க, 2 சம்மு தான், அதில் ரொம்பலாம் மார்க் போகாது, ஆனால் அது உங்கள் மனசை ரொம்ப பாதிக்கும். ஐயோ எனக்கு 2 சம் தெரில, எனக்கு 7 அட்டன் பண்ணும், எனக்கு 5 தான் தெரியுது, நான் என்ன பண்ண போகிறேன். இந்த தாட் என்ன பண்ணுன்னா, நீங்கள் நல்லா படித்து வச்சுருக்க சமயம் மறக்கடிச்சிடும், மறந்து போக வச்சிடும், டென்ஷனில் வந்து மறந்துடும். நாங்கள் டெய்லி இதை சொல்லித்தரோம், பட் இருந்தாலும் நடுவில் ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்தால் எங்களுக்கே ஒரு 2-3 செகண்ட் எடுக்குது. நீங்கள் எக்ஸாம் எழுத போகிறீங்க, எவ்வளோ கவனமாக இருக்கணும். ஸோ தேவையில்லாத விஷயத்த மைண்டுக்கு எடுத்துகிட்டு போகாதீங்க. 2 மார்க்கில் 2 கொஷின் தெரியலையா, பரவாயில்ல, யோசிச்சு எழுதிக்கலாம், விட்டுருங்க. அது தெரியல அப்படின்ட்டு இருக்காதீங்க. அது வந்து உங்களோட தெரிஞ்ச சம்சயமே அது ஸ்பாயில் பண்ணிடும். சரிங்களா? ஸ்பாயில் அந்த 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 2 மார்க் 3 மார்க் ஃபஸ்ட்டு பார்க்காதீங்க. 5 மார்க் பாருங்கள். எந்த கொஷின் நல்லா தெரியுமோ, இப்போ 7ல் 5 தெரியுதா, ஓகே 5 கரெக்டாக எழுத போகிறேன்ட்டு நீங்கள் கரெக்டாக எழுதுங்க. 6 7 தானா உங்களுக்கு தெரிய வரும். டைம் மேனேஜ்மெண்ட் பற்றி இந்த வீடியோவில் பார்த்தோம். எக்ஸாமில் இதை அப்ளை பண்ணுங்கள். உங்களோட ரிசல்ட் என்ன அப்படின்றத சொல்லுங்கள். டைம் எழுத முடிஞ்சுதா, இது ஒர்க் அவுட் ஆச்சுன்றதை சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.